Hi students, welcome back to Only One Marks channel. ஸோ ஒரு வழியாக உங்களுக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம் ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 days தான் இருக்குது உங்கள் எக்ஸாமுக்கு. எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க, கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நம்ம ஸ்கோர் 90+ சீரீஸில் எல்லாத்தையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் வந்து நம்ம வெப்சைட்டில் padira.comல அப்லோடும் பண்ணியாச்சு. எனி டைம் இந்த வெப்சைட் போயிட்டு உங்களுக்கு தேவையான இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட் நம்ம போகலாம். இப்போ நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன், நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க, கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்களா இல்லைன்னு கேட்டிருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டீங்க. ரீசன் சொல்கிறேன். ஒன்று ரிவிஷன் எக்ஸாம், இன்னொன்று வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ். ரிவிஷன் எக்ஸாம்னால நீங்கள் ஏன் ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக இல்லைன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரிவிஷன் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாள் வச்சுருக்காங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தால் மினிமம் நம்ம 3 நாள் கேப் தேவை. அப்படி வச்சுருந்தா ஃபுல்லாக படித்து நம்ம ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். இவங்க அடுத்த நாள் வச்சதுனால நம்ம பாஸுக்கு தான் படிச்சிருப்போம். 60 வாங்குவோம், 50 வாங்குவோம், எப்படியாவது பாஸ் பண்ணிடணும், ஸ்கூலில் திட்டுவாங்க, வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக தான் படிச்சிருப்பீங்க. எந்த சப்ஜெக்ட்டுமே கிளியராக படித்து முடிச்சிருக்க மாட்டீங்க. கரெக்டாக? ஸோ ரிவிஷன் எக்ஸாம் 1 முடிச்சது, பொங்கலுக்கு 10 நாள் வேஸ்ட்டாக போச்சு. உடனே ரிவிஷன் எக்ஸாம் 2 அதே மாதிரி அடுத்த நாள் வச்சுருந்தாங்க, அதுலேயும் வேஸ்ட்டாக போச்சு. எதுவுமே ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டோம், எந்த சப்ஜெக்ட்டுமே ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸில் ஒரு 10 நாள் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ ஜான்வரிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணி ப்ராக்டிகல்ஸ், பொங்கல் அது இது போக எல்லாமே வேஸ்ட்டு தான். எதுவுமே நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டீங்க, கம்ப்ளீட்டாக படிச்சிருக்க மாட்டீங்க. பாஸ் வேணால் ஆகலாம், 50 மார்க்ஸ் 60 மார்க் வேணால் எடுக்கலாம். பட் இதுவே ரிவிஷன் எக்ஸாம் வந்து ஒரு சப்ஜெக்ட் 4 நாள் மண்டே டு தேர்ஸ்டே வச்சு ஃப்ரைடே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் படித்து அட் ப்ரெசன்ட் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். 80 மேலே வாங்கும், 90 மேலே வாங்கும்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அது நடக்கல. ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் சொல்கிறது கரெக்டானு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயராவது கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஒரு சப்ஜெக்ட் 4 நாள் கேப் விட்டு ரிவிஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ரிவிஷன் எக்ஸாமே கண்டக்ட் பண்ணாதீங்க. அதனாலே வந்து பர்சனால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஹாலிடேஸ் 25 days இல்லை 1 month கிட்ட ஸ்கூல் விடுவாங்க. நாங்களாம் படிக்கும்போது எக்ஸாம் முன்னாடி ஒரு 25 days இல்லை 1 month கிட்ட ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்கும். அப்போ தான் உட்காந்து ஃபுல் டே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி படித்து நல்ல மார்க் வாங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ரிவிஷன் எக்ஸாம், லாஸ்ட் மினிட்ல ப்ராக்டிகல்ஸ்னு போகும்போது நமக்கு வந்து பிளான் பண்ணி படிக்கிறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ இந்த ரிவிஷன் எக்ஸாம்னால உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியல. கரெக்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சார் என்னால் ரிவிஷன் எக்ஸாம்லாம் படிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறவங்களும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்பெஷல் கிளாஸஸ். இதனால் நீங்கள் ஏன் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கும் ஸ்பெஷல் கிளாஸஸ் காலையில் 8லேருந்து ஈவினிங் வந்து 7:30 வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. நம்மளோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே தான். நம்ம பிரெயினோட கெப்பாசிட்டி வந்து அதனால தான் படிக்க முடியும். அதுக்கு மேலே போகாது, மைண்டில் வந்து சுத்தமாக ஏறாது. மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை தூங்க வைக்கிறதுக்காக ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ணும். ஸோ நம்மளை தூங்க வைக்க ட்ரை பண்ணுது. ஆனால் அந்த டைம் நம்ம தூங்காமல் முடிச்சுட்டு இருக்கோம். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தா நம்ம பிரெயினோட கெப்பாசிட்டி அப்படியே பேட்டரி சார்ஜ், நம்ம ஃபோனில் சார்ஜ் போட்டு நம்ம சார்ஜ் பண்ணோம்ல, நம்மளோட பேட்டரியும் அப்படியே கம்மியாகினே வந்துடும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு 4 மணிக்கெலாம் ஃபுல்லாக டவுன் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் சார்ஜ் போட்டால் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் திரும்ப நம்ம படிக்க முடியும். சார்ஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வீட்டுக்கு அமுச்சிடணும். வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும். டிவி பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம். கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினோட கெப்பாசிட்டி திரும்ப வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். நம்ம ஃபோனை எப்படி சார்ஜ் போடுறோம் அந்த மாதிரி ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 5:30 இல்லை 6 o'clock நம்ம உட்காந்து படிக்கும்போது 9 o'clock வரைக்கும் படிக்கலாம். பட் இதுவே ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, அறிவாளித்தனமாக ஸ்பெஷல் கிளாஸ்னு வச்சுருக்காங்க. இவன் பேட்டரி சார்ஜ் ஆல்ரெடி டவுனு. 6 o'clock 7 o'clock 7:30 வரைக்கும் வைக்கும்போது நீங்கள் டயர்ட் தான் ஆவீங்க தவிர சும்மா ஸ்கூலில் உட்காந்துட்டு இருப்பீங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூல் டைமிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. அவன் இஷ்டத்துக்கும் காலையில் 8லேருந்து ஈவினிங் 7:30 மணி வரைக்கும் வச்சுக்கிறான். நீங்களாம் ஆடுங்களா மாடுங்களான்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்களே, டீ காஃபிலாம் கொடுக்குறாங்களா உங்களுக்கு? நம்ம தேவையில்ல டீ காஃபி எல்லாம் தேவை. ஸ்டாஃப்லாம் குடிப்பாங்களே, ஈவினிங் டைம் டீ காஃபிலாம் குடிப்பாங்க. உங்களுக்கு தராங்களா? ஸ்கூல் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுதா? அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஏதோ மிஷின்ஸ் மாதிரி இஷ்டத்துக்கு வந்து 7:30 மணி வரைக்கும் ஸ்கூல் வச்சிருக்காங்க. சில ஸ்கூல் 8 மணி வரைக்கும் வைக்கிறாங்க. இதில் என் கவர்மெண்ட்டும் கேட்க மாட்டேங்குது, யாருமே கேட்க மாட்டாங்க. பட் அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பரவாயில்ல. ஸ்பெஷல் கிளாஸ்னால் நான் நல்ல மார்க் வாங்க முடியுது, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பரவாயில்ல. பட் முக்கால்வாசி பசங்க டயர்ட் தான் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் உங்களுக்கு வந்து கரெக்டான கைடன்ஸ், ஸ்டடி பிளான், சார் இதெல்லாம் படிங்க, இதெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல், எந்த ஸ்கூலில் பக்காவாக ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அதெல்லாம் கொடுக்குறது கிடையாது. இஷ்டத்துக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் மட்டும் வைப்பாங்க. ஸ்டடி மெட்டீரியல் கரெக்டாக கொடுக்கணும். இதெல்லாம் ப்ளஸ் ஸ்டடி பிளான், தமிழ் இங்கிலீஷ்லாம் இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். ஃபிசிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்து
ஸ்டடி மெட்டீரியல் உங்ககிட்ட கொடுத்து படிக்க வச்சா நீங்கள் நல்ல மார்க் வாங்கலாம். அதை விட்டுட்டு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறேன், அது வைக்கிறேன், இது வைக்கிறேன்னு சொன்னால் மார்க் வந்து கடைசி வரைக்கும் டவுன் தான் ஆகும். நமக்கு வந்து 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு விட்டாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துட்டு 6 o'clock மேலே படிக்க ஆரம்பித்தா அட் ப்ரெசன்ட் நல்லா படித்து முடிச்சு தரவாயிருக்கலாம். இந்த 2 விஷயத்தினால உங்களால் வந்து இப்போ கூட வந்து ப்ரிப்பேர்டாக இருக்க முடியல. கரெக்ட்னா கரெக்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சார் நீங்கள் சொல்கிறது தப்பு, ஸ்பெஷல் கிளாஸ்னாலையும் ரிவிஷன் எக்ஸாம்னாலையும் என்னால் நல்லா படிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறவங்களும் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இப்போ வந்து வாங்க போதும், இந்த கதை முடிச்சிடலாம். நம்ம இதுக்கு மேலே அட்லீஸ்ட் 12 days தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம எப்படியாவது நம்ம ப்ரிப்பேர், இதுக்கு மேலேயும் ஸ்கூலில் சொல்கிறதுலாம் கேட்காதீங்க. நீங்களா பிளான் போட்டு ஒரு 2 days, ஒரு 3 days எந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கலையோ அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா போயிடலாம். வெப்சைட் காமிச்சிடுறேன் உங்களுக்கு, பேசினது போதும். ஸோ padida.com. ஸோ padida.com போங்க, ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் என்ன பண்ணுங்க, மேலே ஃபோனில் வந்து மேலே 3 டாட் இருக்கும், அது கிளிக் பண்ணால் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் காமிக்கும். ஹோம் ஸ்க்ரீனில் போட்டுக்கோங்க. இதில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் செக்ஷன் எப்படி தம்ப்நெயில்லாம் செமையாக இருக்கா, இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணது தான் எல்லாமே. ப்ளஸ் இதில் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ அட் ப்ரெசென்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ 10th, 11th, 12th ஸ்டாண்டர்ட் உள்ள போங்க. 12th ஸ்டாண்டர்ட் இது உள்ள போனீங்கன்னா 12th தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும். ஃபிசிக்ஸ், பயோ, கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸ்டடி பிளான், தமிழ் இங்கிலீஷ்லாம் ஸ்டடி பிளான் முக்கியம். அதுலேயே 1 marksலாம் நான் வந்து லிங்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த 1 marks கிளிக் பண்ணி நம்ம யூடியூப் வீடியோக்கு போய்டும், அது பார்த்து அப்படியே படிச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆன்லைன் கைட் மாதிரி. ஸோ 24 hours உங்களுக்கு ஏதாவது டவுட்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கணுன்னா நம்ம வெப்சைட் உள்ள போயிட்டு தமிழ் எக்ஸாம்னா இந்த தமிழ் உள்ள போங்க. அதில் ஸ்டடி பிளானும் கொடுத்துருப்பேன், எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், எதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் கொடுத்துருப்பேன். அணி படிக்கணும், அது நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே இதில் வந்து தமிழில் இருக்கும். காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து தமிழ். ஸோ 1 marks பார்த்தீங்கன்னா சி வீடியோன்னு இருக்குது, கிளிக் பண்ணால் நம்ம யூடியூப் சேனல் உள்ள போய்டும். 1 marksலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். புணர்ச்சி விதி அது இதுன்னு இருக்கும், எல்லாம் சூஸ் எல்லாத்தையும் படிக்கணும். மனப்பாடம் வந்து இம்பார்ட்டன்ட் மனப்பாடம்லாம் கொடுத்துருக்கேன். ஃபியூச்சரில் வந்து இன்னும் 10 days கேப் இருக்குல்ல, அதில் வந்து என்னால் முடிஞ்சா இதிலே வந்து படிச்சுக்கிற மாதிரி கண்டென்ட் ஆட் பண்ணிடுறேன். மனப்பாடம்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து படிச்சுக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ இந்த 10 நாள் என்னால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அணி, நயம் பாராட்டுக, டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? எவ்வளோ மார்க்ஸ், ஸோ இதெல்லாம் ஸ்டடி பிளான். ப்ளஸ் ஃபியூச்சரில் 10 நாளுக்குள்ள ஆன்சர்ஸோடு சேர்த்து ஆட் பண்ண முடிஞ்சா பண்ணிடுறோம். தமிழ் எக்ஸாம் முன்னாடி நீங்கள் இதிலே வந்து படிச்சுக்கலாம். இலக்கணம் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும், கலை சொற்கள், பகுப்பரு புத்தகம், இலக்கண குறிப்பு எல்லாமே இருக்குது இலக்கணம்ல. இங்கே சி வீடியோன்னு இருக்கும், இது கிளிக் பண்ணால் நம்ம யூடியூப் சேனல் உள்ள போயிட்டு அங்கே வீடியோ பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டடி பிளான் இருக்கும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும். ரொம்பவே உங்கள் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 90 மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே நம்ம வெப்சைட்டில் இருக்கும். இது எல்லாமே ஆல்ரெடி வந்து ப்ரூவன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி பழைய பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ் இருக்குது. மீதி எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுற கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால நீங்கள் நம்பி வந்து நம்ம வெப்சைட் போயிட்டு எல்லா சப்ஜெக்ட் தேவையானது எல்லாமே இருக்கும். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் வந்து 2 marksோட ஆன்சர்ஸோடு சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் எக்ஸாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. முதல்ல எதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவர் கொடுக்கறதுல நம்பி படிக்கலாமா அப்படின்னு டவுட் இருந்தால் அந்த டவுட் வந்து தமிழ் எக்ஸாம்லேயே உங்களுக்கு போயிடும். தமிழில் நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு இந்த ஸ்டடி பிளான்லாம் ஃபாலோ பண்ணுங்க. தமிழ் எப்படி 90 மேலே வாங்கிடலாம். ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வரும். சரி பரவாயில்ல, சார் சொல்கிறதுலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக நீங்கள் வந்து மீதி சப்ஜெக்ட்டும் நம்ம சொல்கிறது ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ வந்து உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கலாம், பெருசாக ஏன்னு பார்த்து நம்ம பெருசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், நிறைய வியூஸ்லாம் போகல அப்படின்னு சொல்லி டவுட் பண்ணலாம். பட் நான் யூடியூப்ல பெருசாக அடிக்கடிக்கு போட மாட்டேன், அதனால நம்ம வீடியோஸ் வந்து பெருசாக போக மாட்டேங்குது. நான் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தால் எங்கேயோ போயிட்டு இருக்கும் பை நவ். எக்ஸாம் டைம் மட்டும் சும்மா அப்பப்போ போடுறதுனால பெருசாக போகல நம்ம சேனல். பட் இனிமேல் ஃபியூச்சரில் நம்ம டெய்லி முக்கியமான இதெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். இன்னும் ஃபியூச்சர் நம்ம சேனலும் அதிகமான வியூஸ்லாம் போகும். பட் உங்களுக்கு நம்பிக்கை வரதுக்காக சொல்கிறேன், தமிழ் எக்ஸாம் அன்னைக்கு நம்ம சொல்கிற ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாமே வந்துடும். அந்த கான்ஃபிடன்ஸில் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வெப்சைட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வச்சு படித்தா எல்லாத்தையும் 90 மேலே வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். padida.com இந்த வெப்சைட்டோட லிங்க் தரேன். இது வந்து தமிழுக்கு. ஸோ தமிழ்லாம் எப்படி செம்மையாக நம்ம இப்போ ரீசெண்டாக பண்ணது தான், டிசைன் எல்லாமே கம்ப்ளீட்டாக நானே பண்ணுவேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு ஸ்டடி பிளான் 1 மார்க்ஸு, ஃபிசிக்ஸு, பயோ, இது வந்து பயாலஜி. பயாலஜி உள்ள வந்து பாட்னி ஜுவாலஜி இருக்கும். ஸோ இது ஜுவாலஜி. ஸோ ஜுவாலஜி உள்ள போனீங்கன்னா 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் இருக்கும். ஸோ டைம் இருக்கும்போது ஆன்சர்ஸோடு சேர்த்து போட்டுறேன். அட் ப்ரெசென்ட் ஒன்லி கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெப்சைட் போங்க. இந்த லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இல்லை படிடா.com டைப் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. எப்போ வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து உங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் சொல்கிறதுலாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரெகுலராக பார்க்குறவங்க மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு போகும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கலாம். இதெல்லாம் வந்து பல வருஷமாக நான் ரிசர்ச் பண்ணி போட்டிருக்கு. நான் வந்து ஸ்கூல் டீச்சர்லாம் கிடையாது, ஐடி இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட்டு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். மிஸ்ஸே ஆகாது. போன வருஷமாக எல்லா சப்ஜெக்ட் 90 மேலே போச்சு, அதுக்கு முன் வருஷமே எல்லா சப்ஜெக்ட் 90 மேலே தான். ஸோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.